ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக் ஃபியூசன். நான் உங்கள் நண்பன் அஜீஷ். இன்றைக்கி நம்ம ஆன்லைனில் எப்படி டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணணும்னு சொல்லி தர போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிடுங்க. அதில் அப்ளை டிரைவிங் லைசன்ஸ் ஆன்லைன் தமிழ்நாடு அப்படின்னு அடிச்சுக்கிட்டு கிளிக் கொடுங்க. ஃபஸ்ட்டு வரும் பாருங்கள், அதுக்கு கீழே tnsta.government.in அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் கொடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதில் இ சர்வீஸ்க்கு கீழே லேர்னர் லைசன்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் இதை கிளிக் கொடுங்க. அடுத்தது லேர்னர் அப்ளிகேஷன் இதை கிளிக் கொடுங்க. லேர்னர் லைசன்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் அதை கிளிக் கொடுங்க. இப்போ ஒரு பேஜ் விசிபிள் ஆகும். இதில் நம்ம ஃபார்ம் ஃபில்அப் பண்ண வேண்டியது தான். ஃபஸ்ட்டு நம்மளோட இனிஷியல், அதாவது ஃபாதர் நேம் கொடுத்துருங்க. ஜெண்டர் என்ன ஜெண்டர், மேலா ஃபீமேலான்னு கொடுத்துருங்க. ரிலேஷன் சன் ஆஃப், அப்பா பேர் என்னன்னு கொடுத்துருங்க. டோர் நம்பர் கொடுத்துருங்க. வில்லேஜ் எந்த வில்லேஜுன்னு கொடுத்துருங்க. டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக். அடுத்த பெர்மனண்ட் அட்ரஸ் என்ன அட்ரஸ் அதை கொடுத்துருங்க. பின்கோடு கொடுத்துருங்க. அடுத்து உங்கள் மொபைல் நம்பர், அடுத்த இமெயில் ஐடி, ஓகே. ரெண்டாவது ஆதார் நம்பர் கொடுத்துருங்க. இப்போ எல்லாத்துக்கும் ஆதார் நம்பர் தேவைப்படாதனால ஆதார் நம்பர் கொடுத்துருங்க. அடுத்த ஆர்டிஓ, எந்த ஆர்டிஓ நீங்கள் பின்கோடு கொடுத்தாலே அதுக்கு கீழே எந்த இதுக்கு கீழே வருது அப்படின்ட்டு வந்துடும். நாகர்கோவில் கொடுத்துருக்கேன். டிரான்ஸ்போர்ட்டேஷன் லேர்னர் லைசன்ஸ் கொடுத்துருங்க. சப்டைப் ஃப்ரெஷ் லைசன்ஸ். அடுத்த டாக்குமெண்ட் 4 டாக்குமெண்ட் கொடுக்க வேண்டும். அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஒரு டாக்குமெண்ட்டு, ஏஜ் ப்ரூஃபுக்கு ஒரு டாக்குமெண்ட்டு, ஃபோட்டோஸுக்கு ஒரு டாக்குமெண்ட்டு. அடுத்த ஃபார்ம், இந்த ஃபார்ம் ஃபார்ம் 1 வரும் நம்மளுக்கு. அட்ரஸ் ப்ரூஃபுக்கு நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா வரும். பாஸ்போர்ட்டு இருக்கா, இதில் நம்மளுக்கு எது ஈஸியானது அதை கொடுத்துடுங்க. பர்த் சர்டிஃபிகேட்டு, பாஸ்போர்ட்டு, ரேஷன் கார்டு எது வேணுமோ அதை கொடுத்துடுங்க. அடுத்தது ஏஜ் ப்ரூஃபுக்கு என்ன இது இருக்குது, பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்துடுங்க. ஏஜ் ப்ரூஃபுக்கு பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க. அடுத்த ஃபோட்டோஸ், பாஸ்போர்ட் சைஸும் 4 ஃபோட்டோ வேணும், அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கு. இனி அதுக்கு கீழே வாங்க. இது மோட்டார் சைக்கிள் வித்தவுட் கியருக்கா, வித்தவுட் கியர்னால் ஸ்கூட்டி வரும், வித் கியர்னால் கியர் பைக் வரும். லைட் மோட்டார் வெஹிக்கல்னால் இது கார் அந்த மாதிரிப்பட்ட இதில் எது உண்டோ அதை கொடுத்துடுங்க. அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துடுங்க. அடுத்து ஐடென்டிஃபிகேஷன் மார்க், அதாவது உங்கள் உடம்புல உள்ள ஏதேனும் தழும்பு அந்த மாதிரிப்பட்ட அடையாளங்கள்
என்ன ப்ளட் குரூப் கொடுத்துடுங்க. அடுத்தது வந்து ஒரு டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டு எந்தெந்த டேட்டில் அவைலபிலிட்டி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு காமிக்கும். நம்ம ஏதாவது ஒரு டேட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு அதில் எப்போ அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு கொடுக்கணும். இப்போ செக் அவைலபிலிட்டி கொடுக்குறேன். இதில் பாருங்கள், க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து அவைலபிலிட்டி, ரெட் கலரில் இருக்கிறது நான் அவைலபிலிட்டி. இதில் உங்களுக்கு எது ஃபேவரட் டைமோ அதை கிளிக் கொடுத்துக்கிட்டு, இப்போ 11 to 12னால் அதை கிளிக் கொடுத்துக்கிட்டு இதில் கேப்சாவை என்ட்ரு பண்ணுங்கள். கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. சரி, இதில் நான் 2வது அட்ரஸ், அதாவது நம்ம அட்ரஸ், ஸ்ட்ரீட்டு, அடுத்தது எந்த ஊர் அந்த மாதிரி கொடுத்துடுங்க. ஸ்ட்ரீட்டு, ஊர், எந்த தாலுகா அந்த மாதிரி கொடுத்து ஓகே கொடுத்து சப்மிட் கொடுங்க. சரி, இதில் கொஞ்சம் மிஸ்ஸிங். சிட்டி, பின்கோடு கொடுத்துடுங்க. சப்போஸ் நீங்கள் எதுவும் மிக்ஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் சப்மிட் கொடுக்க நேரம் வந்துடும். எதுக்குனாலும் திரும்ப ஒருக்கா செக் பண்ணிடுங்க. நேமு, சன் ஆஃப், அட்ரெஸ்ஸு, ஃபோன் நம்பரு, ஆதாரு, இமெயிலு, ஓகே, ஆர்டிஓ, ஓகே, இது ஓகே, எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். அதில் உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் வந்துடும். 4 பேஜ் இருக்குது. இது கூடால நீங்கள் அந்த 4 ஃபோட்டோ, அப்புறம் வந்து என்னென்ன ஐடி ப்ரூஃப் கொடுத்துருக்கீங்களோ, அதாவது ஏஜ் ப்ரூஃபுக்கு ஒரு ஐடி ப்ரூஃப் கொடுத்துருப்பீங்க, அதோட ஜெராக்ஸு. அடுத்து அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஒரு ஐடி கொடுத்துருப்பீங்க, அதோட ஜெராக்ஸு. அதாவது நம்ம அதில் கிளிக் பண்ணியிருப்போம், அதோட ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு, அடுத்தது 4 ஃபோட்டோவில் ஒரு ஃபோட்டோ வந்து 3rd பேஜில் இதில் ஒட்டணும். அடுத்து வந்து சிக்னேச்சர் வந்து இதில் ஒரு சிக்னேச்சர், அதாவது 2வது ஃபார்ம் ஒரு சிக்னேச்சரு. அடுத்தது 3வது ஃபார்மில் ஒரு சிக்னேச்சர். இவ்வளோ இதை பிரிண்ட் அவுட் எடுத்து ப்ளஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர்லாம் போட்டு நம்ம ஐடென்டிட்டி ப்ரூஃபையும் அட்டாச் பண்ணி ஆர்டிஓ ஆஃபீஸில் ரூபா கட்டணும். ரூபா கட்டி ஒரு 60 ரூபா 70 ரூபா அந்த மாதிரி கட்ட வேண்டியது வரும். கட்டி ஒரு பேமெண்ட் ஸ்லிப்பை இது கூட அட்டாச் பண்ணி கொடுத்துட்டா போதும், நம்மளோட லேர்னர் லைசன்ஸ் ரெடி ஆயிரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தொடர்ந்து இதே மாதிரி வீடியோ கிடைக்கணுன்னா என்னோடய பேஜை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதுங்க.